இப்போ நம்முடைய ஹைடெக் லேபில் எப்படி வந்து ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை கொண்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் அங்கே ஸ்க்ரீன் பாருங்கள். நான் இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து நான் டெமோ காட்டுவேன். புரியுதா? இப்போது இதில் பாருங்கள், ஃபயர்பாக்ஸ் வெப் ப்ரௌசர்னு இருக்குது. இது மேலே டபுள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ப்ரௌசர் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். சரியா? அதில் அப்டேட் அவைலபிள்னு கேட்கும். அதை டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜியோஜிப்ரா கிளாசிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம். ஜியோஜிப்ரா கிளாசிக் ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஜியோஜிப்ரா கிளாசிக் அப்படின்னு நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? அதில் இந்த ஜியோஜிப்ரா கிளாசிக் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஜியோஜிப்ராவுடைய அஃபிஷியல் ஹோம் பேஜ். இப்படி தான் இருக்கும். சரியா? இதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பார்ன்னு சொல்லுவோம். இந்த கீழே இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கீபோர்டு வந்து வந்துடும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இன்புட்ஸை கொடுக்க முடியாதுங்கிறதுனால நமக்கு இங்கேயே வந்து ஒரு கீபோர்டு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு எக்ஸு ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்து இந்த என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்த மாதிரி இப்போ சைன் எக்ஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. அதில் போனீங்கன்னா சைன் வேரியபிள் என்னன்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா சைன் எக்ஸோடைய கிராஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்தது நம்முடைய புக்கில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனுடைய கிராஃப். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாடுலஸ் சிம்பிள் எங்கே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேரியபிள் என்னன்னு கேட்கும். திரும்ப எக்ஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த மாடுலஸ் எக்ஸோடைய கிராஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நிறைய கிராஃப் 3 கிராஃப் போட்டிருக்கோம். எந்த கிராஃப் எதோடைய தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலரை ரெப்ரசன்ட் பண்ணுது பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கலரில் இருக்குது சொல்லுங்கள்? என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது. அதனால் க்ரீன் கலரோட கிராஃப் தான் அது. அடுத்து சைன் எக்ஸோட கிராஃப் வந்து என்ன கலரில் இருக்குது? ரெட் கலரு. மாடுலஸ் எக்ஸோட கிராஃப் வந்து என்னது? ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கிராஃபுக்கு முன்னாடி கூட டாட்டட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் என்ன ஆகிரும்னா மறைஞ்சிரும். இந்த மாதிரி எம்டி சர்க்கிளாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் கிராஃப் வந்து இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் இல்லைன்னு அர்த்தம். லைக் கிராஃப் ஷீட்டில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாட்டட் சர்க்கிளாக மாறுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் சைன் எக்ஸ், அதே போல் மாடுலஸ் எக்ஸ் சொல்கிறது புரியுங்களா? ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணலான்னா நம்முடைய கிளாஸ் 11 அண்டு கிளாஸ் 12 இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் என்ன பண்ணலாம், கிராஃபிக்லாம் விசுவலைஸ் பண்ணி பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள்.